யாரை விசாரிக்காம அவங்களெல்லாம் போட்டு அடியோடின்னு அடிச்சு மிளகாத்தூளை கரைச்சி அவனை குடிக்க கொடுத்து அவனுடைய அந்தரங்க உறுப்புலாம் ஒன்று போய் அப்படிலாம் எந்த சட்டத்திலையுமே இல்லை. பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமாகவும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமாகவும் போலீஸ் அணுகிறதாவும் சொல்றாங்க. இதே ஒரு பெரிய பணக்காரன் இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொன்னா இப்படி அப்ரோச் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் செலுத்துறேன். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்களே. காவல்துறை அப்படி செயல்படக்கூடாது. ஆனால் இவர்கள் அப்படி செயல்பட்டிருக்காங்க. வலிப்பு இறந்துட்டாரு, பாத்ரூம் இருந்து அப்படி உண்மைதானா இல்ல வேற ஏதோ காரணங்களுக்கு அப்படி இல்ல நாங்க அடிச்சு கொண்டுட்டோன்னு யாராவது சொல்லுவாங்க. காவல்துறை பொறுத்த வரைக்கும் மந்திரிக்கு சொந்தக்காரன் தான் நல்ல இடத்துல பதவியில் இருப்பாங்க. காவல்துறை உங்கள் நண்பன்ற மாதிரி நீங்க வெளியில சொல்றீங்க, ஆனா அப்படி இல்ல. இது காவல்துறை ரவுடிகளா இருக்காங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் முன்னாள் காவல் அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட் குட். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்குமார் மரணம் தான் தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த நிக்கிதா அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெருசுல பேசு பொருளாக இருக்கு. உங்க அனுபவத்துல யார் அந்த நிக்கிதா பார்த்தீங்களா? அவர் என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, பின்புலம் என்ன? நிக்கிதா எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே ஒரு ப்ரைவேட் காலேஜில் கல்லூரி பேராசிரியையாக பணியாற்றிட்டு இருக்காங்க எங்கள் தமிழில் சொல்ல போனால். ஆனால் அவங்க டாக்டர் நிக்கிதா அப்படின்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நிறைய பேர் அவங்க மருத்துவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஊடகங்கள் எல்லாம் மருத்துவர் தான், ஊடகம் பூராமே அவங்க மருத்துவர்னே டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. டாக்டர்னு சொன்னால் அப்படிதான் நினச்சாங்க. அதன் பிறகு இப்போ அந்த அம்மா முகமூடி போட்டுட்டு ஏன் பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்வி எண் 2. மூன்றாவது, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் யாருக்கிட்ட பண்ணினாங்க அப்படிங்கிறத இது வரைக்குமே ஒரு மறைபொருளாய் புதிராய் வைத்தக்கூடிய ஒரு பெரிய புதிராய் மாறிட்டாங்க இப்போ நிக்கிதா. சரி, அந்த அம்மாவுடைய வீட்டில் போய் யார் வழியாக தான் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணினீங்க, ஒரு அஜித்குமாருடைய மரணம் வரைக்கும் போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனை யார் வழியாக சொன்னீங்கன்னு கேட்கலான்னு போலீஸ் வீட்டுக்கு போய் பார்த்தா திருமங்கலம் பக்கத்தில் அந்த குடியிருந்த வீட்டில் அவங்க அம்மாவும் பொண்ணு வீட்டில் இல்லை, தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காணொலியில் வெளியிடுறாங்களே, எனக்கு வீடியோவில் வெளியிடுறாங்க. இதை இப்போ வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ் ஆகிட்டோம். எந்த ஊரில் உட்காந்து கூட வீடியோ வேணுங்க, எந்த ஒரு ஒரு தனி அறையில் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம், அதை நீங்கள் வெளியிடலாம். அந்தளவுக்கு இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, பல்வேறு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஏதோ ஒன்றில் போட முடியும்னு வைங்களேன். ஆனால் அவங்க திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவங்க மேலே 2011 புகார் இருப்பதாகவும் 16 லட்ச ரூபாய் பக்கம் வேலை வாங்கி தருவதாக, அதாவது இந்த அரசாங்கத்தில் என்கிட்ட ஆள் இருக்காங்க, அதனால் போன தடவை இப்போ 2011 இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஏடிஎம்கே இருக்கும்போது அமைதியாக இருந்ததாகவும், மறுபடியும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், நான் வேலை வாங்கி தருவேன்னு சொல்லலாம். என்னுடைய உறவினர் தான் நாங்கள் நம்பி 24 லட்ச ரூபா நகையெல்லாம் அடகு வச்சு நிலத்தெல்லாம் விற்று அப்படியே கதறாரு ஒருத்தர். அது பார்க்கிறவர்கள் நெஞ்சமெல்லாம் பதறுகின்ற அளவுக்கு இருக்கிறது. இவ்வளவு பணத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இவ்வளவுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண் நண்பர்கள் யாராவது நிக்கிதாவுடைய கணவரோ அல்லது அவர் தந்தையோ அல்லது வேறு யாராவது உறவினர்களோ வந்திருக்காங்களா அப்படின்னா யாருடைய தொடர்பும் இது வரைக்கும் ஊடகத்துறைக்கு கிடைக்கவில்லை, காவல்துறைக்கும் கிடைக்கவில்லை. எப்பவுமே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மனதாரருடைய தனிப்பட்ட தகுதியை நாங்கள் பார்க்கறதில்ல, அவர் ஒரு புகார்தாரரா அப்படின்னு தான் நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படை தான் காவல்துறை தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்குது. பார்க்கிற போது காவல்துறை விசாரணை, அதாவது முதல்கட்ட விசாரணையில் எஃப்ஐஆருக்கு அப்புறம் முதல்ல இப்படி ஒரு குற்றம் நடந்துச்சா, அப்புறம் எதிரி யாரா கருதப்படுறாரு அதை நோக்கி போச்சு. எதிரியாக கருதப்பட்டவர் அஜித்குமார் இறந்து போயிட்டார். அப்போ இந்த அம்மா உண்மையை சொல்லிச்சா பொய் சொல்லிச்சாங்கிற அடுத்த கேள்விக்கு அடுத்த கோணத்தில் போக வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த யாருடைய ரெக்கமெண்டேஷனில் இப்போ 5 காவலர்களை லைவா அந்த காவலர்கள் அதே சப்டிவிஷனில் ரொம்ப கௌரவமாக ஸ்பெஷல் பார்ட்டி காவலர்கள்னு வளமாண்டவர்கள் இப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் அஜித்குமாருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாய்மார்கள்லாம் கதறுகிறார்களோ, அதே மாதிரி போலீஸ்காரர்களுடைய மனைவிமார்கள் தாய் தந்தைகளும் இந்த பக்கம் கதறாங்க. இவ்வளவு பேர் கதற விட்ட நிக்கிதா யார் அப்படிங்கிறது இப்போ கேள்வியாக இருக்குது. அவங்க யார் வழியாக இந்த ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனை பண்ணினாங்க அப்படிங்கிறத
நானோ நீங்களோ பேசலைன்னா கூட சமூகம் பேசிக்கொண்டு தான் இருக்கும். அது தேர்தல் வரை எதிரொலிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுகிறது. எனவே இதுக்கெல்லாம் வந்து விடை காண வேண்டிய பொறுப்பு விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையிடமும் மற்றும் அரசிடமும் இருக்கிறது. அவர்கள் தக்க பதிலை பொதுமக்கள் எதிர்பார்க்கிற, ஊடகம் எதிர்பார்க்கிற, நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதால் அவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறேன். இல்ல பல்வேறு பேர் இந்த நிக்கிதாவை கேஸ் கொடுக்கும்போது நீங்க பின்னாடி ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா? அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அப்படிலாம் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? இல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல எப்பவுமே புகார்தாரர் வந்து ஒரு சின்ன குறைவான சம்பளக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன வேலை செய்கிறவராக கூட இருக்கலாம், பெரிய அதிகாரியாக கூட இருக்கலாம். கம்ப்ளைனட், எங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை வழக்கு வாங்கி அதை வந்து சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆராக பதிவு பண்ணிட்டு அதில் வந்து வாக்குமூலங்களை முதல்ல பதிவு பண்ணும்போது தான் நாங்கள் வந்து லா செட் இன்டு மோஷன், சட்டம் அதன் பயணத்தை தொடங்குகிறது. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து யாருன்னு கேட்க முடியும். வழக்கு விசாரணை நீ யாருமா இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது கேட்க முடியாது. அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்ததாக, அதுவும் வந்து திரளாளியம்மன் கோயிலில் எல்லாரும் முன்னாலும் நடந்ததாக கருதப்படுகிறதுனால இட் இஸ் ஓப்பன் டு ஆல். அவங்க வந்து கோயில் நிர்வாகத்தில் போய் கொடுத்து அங்கேயே விசாரணை பண்ணிட்டு அங்கேருந்து தான் வர்றாங்க. அப்போ கோயில் நிர்வாகமே கண்டுபிடிக்க முடியல, இந்த பையன் உண்மையை சொல்லலை, அப்படி ஒரு சூழ்நிலை தான் காவல் நிலையத்தை கொண்டு வராங்க. காவல் நிலையில் கிரைம் பார்ட்டி விசாரிக்கிறாங்க, அவன் இல்லைன்னு மறுத்துறான். ஸோ அப்போ இல்லைன்னு மறுக்கிறான் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணேன், கோயில் நிர்வாகமும் விசாரிச்சாங்க, போலீஸும் விசாரிச்சாங்க, அவன் உண்மையை சொல்ல மறுக்கிறார். எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நிக்கிதா செஞ்ச ரெக்கமெண்டேஷன், நிக்கிதா ஏற்பாடு செய்த சிபாரிசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான். சிபாரிசுனா போலீஸ் கிட்ட ஏதாவது சிபாரிசா இல்லை வேற என்ன, எந்த மாதிரி அதை சொல்ல வரீங்க? அவங்க வந்து தன்னை ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்கவர் என்று பல முறை அவர் தெரிவித்திருக்கிறார். செல்வாக்கு மிக்கவர் என்று தான் வளம் வந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணினாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் வந்து போலீஸ் இப்போ போயிட்டு இருக்குது. அரசியல் செல்வாக்குன்னா திமுகவா அதிமுகவா எந்த? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுடைய அந்த அப்படிதான் சொல்லிட்டு இருக்குது. போன ஆட்சி 2011 திமுக இருக்கும்போது வாங்கி கொடுத்தது, அப்புறம் ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிட்டதுனால என்னால் செய்ய முடியல, மறுபடியும் நம்ம ஆட்சி வந்தா செய்யறேன் அப்படின்னு திமுகவின் பேரை பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தெரிய வந்த உண்மை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெயரே அந்த அம்மா வந்து பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திமுகவில் வந்து இந்த வந்துட்டு தான் சொன்னாரு அல்லது இவர் தான் முன்னாடி நின்னாரு அப்படின்னு யாருமே வந்து வரைக்கும் அடையாளம் காட்டப்படவில்லை. ஆக நிக்கிதா வந்து ஒருத்தர் சிபாரிசு செஞ்சா அப்படி ஒரு முக்கியத்துவம் எடுத்து விசாரிப்பாங்களா காவல்துறை? அப்படி எடுப்பாங்க? அதாவது ஒரு அமைச்சரோ இல்லை ஏதோ ஒரு பின்புலத்துல இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி விசாரிக்கலாமா? அழுத்தமெல்லாம் வந்து அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மனசுல வச்சுக்கலாமா ஒழிய, அதை வந்து யாரை விசாரிக்கிறோமோ அவங்களெல்லாம் போட்டு அடியோடின்னு அடிச்சு மிளகாத்தூளை கரைச்சி அவனை குடிக்க கொடுத்து அவனுடைய அந்தரங்க உறுப்புலாம் ஒன்று போய் அப்படிலாம் எந்த சட்டத்திலையுமே இல்லை. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டணும்னு இல்லை. ஆனால் இந்த விசாரிக்க போன காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சரியாக ட்ரெயின் ஆகலை. ஒரு ட்ரெயின் ஆகாத ஆட்களை இந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் செலக்ட் பண்ணி அதில் வந்து அவங்கள இந்த வேலைக்காக அவங்கள டெப்யூட் பண்ணுறது தவறு. ஆனால் போலீஸ்களை பொறுத்தவரையும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமாகவும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமாகவும் போலீஸ் வந்து அணுகிறதாவும் சொல்றாங்க. இதே ஒரு பெரிய பணக்காரன் இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொன்னா இப்படி அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் செலுத்துறேன். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்களே, அப்படி நிஜமா அப்படி காவல்துறை செயல்படுகிறதா? காவல்துறை அப்படி செயல்படக்கூடாது. ஆனால் இவர்கள் அப்படி செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படி செயல்பட்டது தவறு. அதாவது ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசனுக்கு ஒரு சட்டம் இல்லை. நீங்க விஜய் கட்சிக்காரரா? இல்லை. இல்ல, விஜய் இது கேட்ட கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, எளியவர்கள் காவல் நிலையத்தில் வந்து மாட்டிக்கிட்டா இதுதான் ட்ரீட்மெண்டா, அவர் எளியவராக இருந்தனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இதே பணக்காரனாக இருந்தால் நீங்கள் வந்து இப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்களா? அதே கேள்வியை நீங்கள் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான் இருக்கீங்க. அதே கேள்வியை நீங்களும் கேட்டதால நான் வந்து விஜயோடைய கட்சிக்காரரான்னு கேட்க வேண்டியதாகிடுச்சு. பரவாயில்ல. இருப்பினும் நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு வந்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்ததோ, என்னைக்கு வந்து இந்தியா குடியரசு வந்து என்னங்க ஜனவரி 26, 1950 வந்து இந்திய குடியரசு வந்து நிறுவப்பட்டது என்று தினம் வருஷம் நம்ம வந்து கொடியேற்றி கொண்டாடுகிறோமோ,
அப்பவே வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கிறதா வந்து சட்டம் சொல்லிட்டு இருக்கிற கருத்தியல். பதவிக்கு வர்ற அத்தனை அதிகாரிகளுமே வந்து சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று நடத்துவேன். கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிளே அதான் சொல்லுது. சட்டத்தின் முன்பு சமன்மை அப்படின்னு சொல்லுது. ஈக்குவாலிட்டி அப்படிதான் சொல்லுது. இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, என்னங்க இப்போ வந்து போற்றுவார் போற்றட்டும், பொழுதுவார் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றுதோர் கருத்தினை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, பல பேர் பணக்காரர் வருவார்கள், ஏழையும் வருவார்கள். கணியன் பூங்குன்றவர் சொல்லுவாரு, யாதும் ஊரே யாவரும் கேளிர்பாரு. பெரியோர் என்று வியத்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தலும் இளமே, சிறியோர் என்று இகழ்தலும் இளமே அப்படி சொல்லுவாரு. பெரியோர் என்று வந்து பெருசாவும் ஒகோன பெரியவரை பார்ப்பதோ அல்லது சிறியோர் என்று இகழ்ச்சியோடு பார்ப்பதோ இருக்கக்கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. இப்படிதான் வந்து தமிழ் கூறும் நல்லுறவுகளை வந்து சட்டமாக தான் சொல்லுது, தமிழ் அறிஞர்களாக தான் சொல்லியிருக்குது, அறம் சார்ந்த வாழ்வியல் திருக்குறள் எல்லாமே வந்து இவ்வளவுதான் சொல்லியிருக்குது. இவனெல்லாம் வந்து படிச்சதை உள்வாங்காம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றான்ல. அதனால யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் இதுல நம்ம 9 பவுன் நகையை கண்டுபிடிக்கணும். இவன் உண்மை குற்றவாளியா பொய்யா அப்படிங்கிறது தான் இதுல கான்செப்ட். இதுல வந்து சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய லெசன் இருக்குது. எப்பவுமே வந்து நீ சப்ஜெக்ட் ஆயிடக்கூடாது, உனக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க, எப்பவுமே எந்த விசாரணையுமே வந்து சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்னு பார்க்கணும். நீ சப்ஜெக்டிவா போயிடக்கூடாது, நீ ஒரு சப்ஜெக்டா மாறக்கூடாது, அவங்க ஒரு சப்ஜெக்ட் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன, அந்த ஆப்ஜெக்டை நோக்கி தான் உங்க பயணம் இருக்கணும். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன, 9.5 சவரன் நகையை கண்டுபிடிக்கிறது. அந்த அந்த கம்ப்ளைண்ட் உண்மைத்தன்மையானதா, இவ உண்மையான குற்றவாளியா, இது களவு போனதுக்கான காரணங்கள் சரியாக இருக்கிறதா, சூழ்நிலைகள்லாம் வந்து அது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து இதை விசாரிக்கணும். சரி, விசாரிக்கிற ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆளை அவனுடைய வயது என்ன, அவனுடைய உடல்நிலை மனநிலை எப்படி இருக்கு. காவல்துறை ஒரு தடவை காவல்துறை பொறுத்த வரைக்குமே பொதுமக்களுக்கு ஒரு பீதி இருக்கு, ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஐயோ போலீஸ் நம்மளை வந்து அவங்க கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே நாங்களாம் எங்கள் சர்வீஸ் முழுவதுமே நாங்கள் எங்களை போன்ற சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம அவனை கைப்பற்றிட்டாவே அவன் வந்து 25% ஆஃப் ஆயிடுவான். அப்புறம் நம்ம விசாரணைக்கு ஆரம்பிச்சு 50% மனநிலையில தான் இருப்போம். எப்படியெல்லாம் விசாரிக்கலாம்னு ஒரு பேரம். ஆமாமா, உளவியல் ரீதியா வந்து நம்ம கிட்ட அவன் வந்து நம்ம கைக்குள்ள வந்துட்ட உடனே வந்து நான் பல ரவுடிகளை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பெரிய அருவாளை வச்சுட்டு கத்தியை வச்சுட்டு அவன் தெருவெல்லாம் ஓய் ஓய்னு மிரட்டிட்டு இருப்பான். கொண்டு வந்து ஜீப்ல ஏற்ற உடனே காலை பிடிச்சிருவான். அங்க தெருவில் அவன் வந்து ரவுடியா சீன் காட்டுறதுக்கு அவன் முயற்சி செஞ்சிருக்கான வழிய எனக்கு சிரிப்பா வந்திருக்கு. எத்தனை தடவை அந்த விஜய் சேதுபதி சொல்லுவாங்க, டே கம்மன் எனக்கு சிரிப்பா வருது, அது மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு காவல் நிலையத்துல. அவன் அவன் நானே பின்னாடி இருந்து பார்த்தேன், நீ அந்த அவ்வளோ பெரிய செலவரிசை எடுத்துட்டியடா. நான் அதெல்லாம் சும்மாயா, அது ஏதோ தெருவில் போய் நம்மளை மதிப்பாங்களே, அது பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து ஒரு அப்படி 75% ஆஃப் ஆகி கால் பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். நீங்க ஊர்ல பாக்குற ரவுடி எல்லாமே ஸ்டேஷனுக்கு வந்தோடனே அப்படியே ஃபியூஸ் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் நாங்கள் மனசுல வச்சுக்குவோம். மனசுல வச்சுட்டு அவன் வந்து அவனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்ல அவன் இருக்க மாட்டான். நம்ம கஸ்டடிக்கு வந்தோடனே 50% அந்த மனநிலை ஆஃப் ஆயிடும். எப்படி உண்மை கண்டறதுக்கு நீங்க இது பண்ணுங்க? உண்மையை கண்டறிவதற்கு நீ வந்து அந்த இடத்துல பணியில் இருந்திருக்கிறாய், உன்கிட்ட சாவியை கொடுத்துருக்காங்க, உனக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்னா உனக்கு தெரிந்த நபர்கிட்ட கொடுத்தியா, தெரியாத நபர்கிட்ட கொடுத்தியா? தெரிந்த நபர்னா எவ்வளவு நாளா அவருக்கு தெரியும், அவருடைய யோக்கியத அம்சங்கள் என்னென்ன இருந்துச்சு. தெரியாத நபர்னா அவரை வந்து பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்ட முடியும். ஏற்கனவே கோயில் பக்கத்தில் அவர் பார்த்துருக்கேன், பார்க்காத ஒரு ஆளுகிட்ட சும்மா ஜஸ்ட் லைக் தட் டிரைவிங் தெரியுமான்ட்டு அவன்கிட்ட கொடுத்தியா? சரி, அந்த கார் வந்து எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவர் சாவியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாரு, மறுபடியும் அவர் வந்து அடையாளம் காட்டு. அப்படி அந்த மாதிரி தான் விசாரணை போயிருக்கணும் ஒழிய சொல்றா நீதாண்டா எடுத்த சொல்றான்னு இவங்க வந்து கடுமையா அவங்க தம்பி நவீன் சொல்றதை பார்த்தா, டே நகை ஒன்னே விட்டு போகல, அதெல்லாம் முடியாது, நீ நினைச்சா கொடுத்துடலாம், குடுறா சொல்றா, அப்படிதான் உண்மை சொல்லுன்னு அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இது தவறான அப்ரோச். இல்ல அப்புறம் அடியில பயந்துட்டு தான் நான் போய் அங்க வாங்க இடத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பயே தெரிஞ்சிருக்குல்ல இப்படி உண்மை வராது, நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கலாம்ல. இல்ல, நிறைய நேரங்கள்ல இப்ப நாங்க விசாரிக்கிற குற்றவாளிகள் வந்து கடுமையான கேள்விகளை கேட்கும்போது வேற வழியிலடா உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவோம், பெரிய கேஸ்ல போட போறோம், நீ மறுபடியும் வெளியிலே வர முடியாது அப்படிலாம் நாங்க சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லுவான்.
சார் அங்கே இருந்தால் பயமாக இருக்குது சார், அடிச்சு பிடிக்கலாம்னு பயந்துட்டு தான் சார் நான் வந்து இப்படி பண்ணேன். அப்புறமே அப்படி எங்களை அலைக்கடிப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பயணம் பண்ணி ஆகணும். நாங்கள் ஜீப் எடுத்துட்டு 3 இடத்த அடையாளம் காட்டினெல்லாம் இருக்கா. இங்கேருந்து புழலுக்கு கூட்டிகிட்டு போவோம் சார்மா. புழலில் கூட்டிகிட்டு போனோன்னே, சார் அங்கே ஸ்டேஷனில் 5-6 பேர் இருந்தாங்க, எல்லாரும் இப்போ ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு தான் சொன்னேன். சத்தியமாக எடுக்கல. அங்கே புழலில் போய் சொல்லுவான். புழல்லேருந்து ஒருத்தரை ஒரு தடவை ரெட் ஹில்ஸ் கூட்டிகிட்டு போனோம். ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒருத்தனை ஆவடி அம்பத்தூர் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போயிட்டு, சார் இல்லை சார் ஞாபகம் வரல சார். அப்படிலாம் கிரைம் கேஸில் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கடந்து பொறுமையாக விசாரிச்சா தான் ஒரு கிரைம் கேஸில் வெற்றி பெற முடியும். கிரைம்ங்கிறது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சாதாரணமானது அல்ல. காவல்துறை விசாரணையிலேயே வந்து வெட்டினவன், கொத்துனவன், கொலை பண்ணவன் என்ன காரணத்துக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் திருடனவன் வந்து இதை ஒத்துக்கொண்டால் நாம் திருடன் ஆயிடுவோம். திருடனுங்கிற பட்டம் கட்டப்படும். சமூகத்தில் எனக்கு பேர் போயிடும். நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா இந்த வேலை போயிடும். இப்படி நிறைய விஷயங்களில் அவன் உள்வாங்குவாங்களேன். அதை கடந்து போவதுக்கு உளவியல் ரீதியான, அறிவியல் ரீதியான இன்வெஸ்டிகேஷன் தான் போயிருக்கணும். இந்த காவலர்களுக்கு சில இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகளை வந்து தீர்மானிச்சா உயர்பதவி இருக்கு. அதனால கூட இந்த மாதிரி நான் அட்டாக் உங்களுக்கு தெரியுமா, இப்போ வந்து ஒரு அப்படிலாம் பேசுறது 6000 ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ப்ரொமோஷனே வரலன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் வந்து ஒரு கேஸை வந்து கண்டுபிடிச்சதுனால உடனே வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்களா? சினிமா போலீஸ் மாதிரிலாம் இல்லை. இல்ல அப்படி இருக்குங்களா சார்? இல்லை அப்படிலாம் கிடையாது. இலக்கெல்லாம் கிடையாது. இப்போ 9 வருஷம் ஆகணும். எனக்கே அதில் வருத்தம் உண்டு. நம்ம வந்து இது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் இவ்வளோ வழக்குகளை கண்டுபிடிக்கிறோம். இங்கே உட்காந்துட்டு இந்த பக்கத்தூரில் பக்கத்து ஸ்டேஷனில் ஒருத்தர் இருக்கான். அவன் எந்த ஊருக்குமே போனதில்லை, எந்த வழக்குமே. ஆனால் 9 வருஷம் ஆனால் அவனும் ப்ரொமோஷன் ஆகிடுவான், நானும் ப்ரொமோஷன் ஆகிடுவேன். அப்படிதான் இருந்துச்சு. பெரிய டார்கெட். அரிதிலும் அரிதான வழக்குகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஆக்சிலரேட்டர் ப்ரொமோஷன் இருக்குது. அது அரிதிலும் அரிதான வழக்கு ஸ்டேட்லேயே இம்பார்ட்டண்ட்டான வழக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத வழக்கு. அதை வந்து நான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் அல்லது உயர் பதவி இருக்கிற அதிகாரிகள் வந்து இவர் வந்து மெச்சத்தகுந்த பணி செஞ்சுருக்காரு, இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து எக்ஸ்ட்ராடனரி ப்ரொமோஷன் கொடுத்து இவரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மட்டும்தான் ப்ரொமோஷன் வர முடியும். சும்மா வந்து ஒரு கிரைம் கேஸை கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. கீழே ஆர்ப்பாட்டம், போராட்டம், சமூக செயல்பாட்டெல்லாம் அவங்களுக்கு ஒரு இலக்கு கொடுக்கறனால தான் இப்படி அடிக்கிறாங்க, அடிக்கிறனால தான் இப்படி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால காவல்துறையில் சீர்திருத்தம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சங்கங்களும் கொடுக்கணும் பண்ணுற காவல்துறைக்கு சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். எப்படின்னா, ஆல் இண்டியா போலீஸ் காங்கிரஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து வருஷம் மீட்டிங் போடும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,00,000 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 120 கான்ஸ்டபிள்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 80 பேர் தான் காவலர்கள் இருக்காங்க. அதில் 20 பேர் ஸ்பெஷல் டியூட்டி போயிடுறாங்க. 120 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 60 பேர் பார்க்குறாங்க. 60 பேர் தொடர்ந்து ஒரே பணியில் வந்து தொடர்ந்து ஈடுபடுத்தும் போது அவன் மனித தன்மையாகவே இருக்க மாட்டான். என்னங்க 24 மணி நேரம் அவர் காவல்துறையில் சன்னத்து கொடுக்கும்போதே 24 மணி நேரம் நான் பணியில் இருக்கேன் என்று ஒத்துக்கொள்கிறேன் தான் நம்ம சைன் பண்ணி அதை தான் பணியில் இருப்பதாக கருதப்படும். அப்படி தான் சன்னத்து கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த நேரத்தில் கூட கூப்பிடுவோம், அவங்க வருவாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துல தப்பு நடந்தால் போய் தான் ஆகணும், பகல்லையும் போய் தான் ஆகணும். அப்படியேப்பட்ட பணி தான் அது. அதை ஏற்றுக்கொண்டு தான் அதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் பணிக்கு வந்திருக்கோம். நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட 44 நாள், உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா பாருங்கள், 44 நாள் பகலும் தூங்காமல் இரவிலும் தூங்காமல் ஒரு நாள் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாள் இப்படி இருந்தோம்னா நம்ம மென்டலி ரிட்டையர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியெல்லாம் டாஸ்க் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறை. நீங்கள் இந்த மாதிரி டார்கெட்டு பண்ணிட்டா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ், ஒரே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான். இவங்கெல்லாம் வந்து உடனே இந்த கேஸை கண்டுபிடிச்சலாம் வந்து ப்ரொமோஷனில் போயிட முடியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அது அப்படி அல்ல. அதே மாதிரி காவல்துறையில் இந்த கேஸில் முக்கியமாக பேசுறது என்ன, கோர்ட்டில் கூட நீதிபதி கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அது சப்மிட் பண்ணுறதுக்கும் தயக்கம் காட்டுறதாகவும் சொல்கிறாங்க. எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க? காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி இருக்கணுமா? அவரை அரெஸ்ட் பண்றது அந்த ஃபுட்டேஜ்லாம் வச்சிருக்கணுமா? ஆனால் பெரும்பாலும் இருக்கிற காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகுறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து காவல் நிலையத்தில் தவறாக நடத்தக்கூடாதுங்கிறது தான் எல்லா காவல் நிலையத்திலையும் சைலேந்திர பாபு வந்து சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணார். இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள், இல் ட்ரீட்மெண்ட் போன்றவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பெல்லாம் வந்து தான் போட்டது. ஆனால் இவங்க காவல் நிலையத்துக்குள்ள இல்லாமல் வெளியில வச்சு அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து காரை விட்டு எங்கே இறங்கினாங்க, நீ காரை கொண்டு போய் எங்கே பார்க் பண்ண, நீ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் டியூட்டிக்கு இங்கே வந்த,
கார்ல இருந்து நகையை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ டியூட்டிக்கு வந்தியா, இல்ல நேரடியா வந்து காரை நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நீ இங்கேயே இருந்தியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து மாத்தி மாத்தி சொல்றாருன்னு கருதுனதுனால அங்க வந்து சிசிடிவியை பார்த்தா இவர் அங்கேயே இருந்தாரா, இல்ல போயிட்டு வந்தாரா, இல்ல வேற ஆள்கிட்ட கொடுத்தாரா அப்படிங்கிற உண்மைகள் தெரியுங்கிறதுக்காக தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவைப்படுது. அதே சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க இந்த சம்பவம் நடந்த இடத்த கவர் பண்ணாம வேற திசையை நோக்கி இருக்குமானால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பயனுள்ளதா இருக்காது, பயன்படாது, இந்த வழக்குக்கே பயன்படாது. ஆனா வெளியே வச்சு அந்த அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ஒரு அப்படி அப்படி ஒரு விதிகள் இருக்கா காவல்துறையில? அப்படி ஒரு விதிகள் இல்ல, இருக்கா? வெளியில கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு விதிகள் இருக்கு. ம். ஏன்னா ஒரு கொலை பண்ணவரு அடிப்படையாவே வந்து வெளியில கொண்டு போய் தான் விசாரிச்சாகணும். ஏன்னா இல்ல ஸ்பாட்டுக்கு கூட்டு போறது வேற. ஆனா இவங்க சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்கல்ல. சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்க இடம் தானே அது. ம். அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா தான் அது. ஓகே. அந்த கோயில்ல இந்த இந்த இங்கதானே திருடினா எந்த பக்கம் வச்சிருக்க? ம். அந்த கோயிலுக்கு அடுத்தாப்படி எவ்வளவு தூரத்துல கொண்டு போய் நீ பொருளை மறைச்சு வைக்க முடியும் அப்படின்னு அவங்க கருதி இருக்கார்கள். அதனாலதான் ஏதோ ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல அடிச்சதாவும் அந்த இல்ல, மாதிரி. ஆட்டோனர் பொருள ஒரு கௌசாலா ம். மாட்டு தொழுவுன்னு சொல்றாங்க இல்லையா, ஓகே ஓகே. அந்த இடத்துல கொஞ்சம் மறைவான இடத்துக்கு கொண்டு போய் அடிச்சு எந்த பக்கம்டா வச்ச, எதிரா வச்ச ம். அப்படின்னு கேட்கும்போது தான் வாட் எவர் இட் இஸ், கடுமையாய் தாக்குனதுக்கு எந்த விதம் இவ்வளவு கடுமையா தாக்குறதுக்கு அதாவது மினிமம் ஃபோர்ஸ் அண்ட் மேக்சிமம் ஃபோர்ஸ்னு ஒரு தியரி இருக்கு. அது எப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அல்லது ஒரு எதிரியை கைப்பற்றும் போது அவர் வந்து எங்களை தாக்கிட்டு அவர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது அவரை வந்து கை கொள்ளுகின்ற அளவுக்கு பவரை பயன்படுத்தலான்னு இருக்குது. இவர் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா இவர் வந்து இவங்க பல பிரயோகம் செஞ்சிருக்கலாம் ஒழிய இவர் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கும் போது இவ்வளவு பெரிய பல பிரயோகம் செய்தது முற்றிலும் சட்டவிரோதமானது. அது இது ஒண்ணு இல்ல. கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மட்டும் 28 நடந்ததாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி கஸ்டடியில் 24 24 அல்லது 25 25 32 கூட சில ஆதாரங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ 1 2ன்னா கூட பரவாயில்ல. பல இடங்கள் இப்படி நடக்குது இல்ல. அப்போ இது எப்படி மதிப்பிடுறது காவல்துறை? அதாவது தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரே வந்து இந்த பொறுப்பை வைத்துக் கொள்கிறார். நீண்ட நெடுங்காலமா வந்து உள்துறை அமைச்சர் கக்கன் மந்திரியா இருந்ததுக்கு அப்புறம் அப்போ காமராஜர் ஆட்சியில் வந்து கக்கன் அவர்கிட்ட வந்து உள்துறையை கொடுத்துருந்தாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு உள்துறை அமைச்சகத்தை வந்து முதலமைச்சர் பதவிங்கிறதே வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் அத்தனை மந்திரிகளையும் அத்தனை எம்எல்ஏக்களையும் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. அதுக்கு நடுவில் காவல்துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஒரு டிஜிபியை மட்டும் கூப்பிட்டு என்னங்க நடக்குது, எல்லாம் சரியா போதா அப்படின்னு மேம்போக்கா கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால தான் காவல்துறைக்குள்ள எவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போறதில்லை. முதலமைச்சர் நேற்று வந்து போட்ட சிறப்பு கூட்டத்திலேயே என்னப்பா ஒரு செய்தியை பற்றி நான் கேட்டா ஒவ்வொரு அதிகாரியும் மாத்தி மாத்தி சொல்றீங்களேன்னு வந்து கடுமையா கோபம் அடைஞ்சிருக்காரு. இது அவருடைய துறை, அவர்கிட்டே வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை உயரதிகாரிகளே சொல்லி இருப்பதாக. உண்மைக்கு புறம்பான செய்தினா எப்படி? உண்மைக்கு அதாவது ஒரு செய்தியை மாற்றி மாற்றி இல்ல விசாரிக்கும் போது இறந்துட்டாரு, வலிப்பு வந்து இறந்துட்டாரு, இல்ல அவர் வந்து சாப்பாடுலாம் கொடுத்தோம் வலிப்பு வந்ததுனாலதான் இறந்தாரு, அப்படிலாம் வந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்லது காவல்துறையை காட்டி கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சிலர் வந்து மாற்றி மாற்றி சொல்லும்போது பொதுவாக காவல்துறையில மரணம் நடக்கிறதா இருக்கட்டும், அது வந்து பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டதாகவும் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வலிப்பு வந்துட்டதா இருக்கட்டும், மரண இது நடந்ததா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி சொல்றது எனக்கு காரணம் என்ன? எது மாதிரி வலிப்பு வந்து இறந்துட்டாரு, பாத்ரூம்ல இருந்து அப்படி உண்மைதானா இல்ல வேற ஏதோ காரணங்களுக்கு அப்படி? இல்ல நாங்க அடிச்சு கொண்டுட்டோன்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? அதுக்காக வந்து சொல்ற காரணம் தான் அதெல்லாம். இல்லைங்க, வலிப்பு சில பேருக்கு வந்துடும், சில பேர் வந்து அடிக்கிறனாலயா இல்ல இல்ல பயத்துல பதட்டத்திலேயே வந்து சில பேருக்கு வந்து நான் விசாரிக்கும் போது சில பேருக்கு வலிப்பு வந்துடும், அவனை எழுதி வாங்கி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பியெல்லாம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது சொல்றேன், உளவியல் ரீதியா வந்து எங்க கண்ட்ரோலுக்கு எல்லா எதிர்காலத்துக்கு அத்தனை காவல்துறையை சேர்ந்தவங்க அத்தனை தெரியுங்கன்னா உளவியல் ரீதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது பயத்தோடு தான் வர்றாங்க. போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அல்லது கை கொண்டுட்டாங்கன்னா அவங்க வந்து பாதி மனநிலையை வந்து அவங்க ஸ்ட்ரென்த் இழந்தவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிறுவர்களை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மனநிலைக்கு போய் ஏமா உங்களுக்கு வந்து இந்த தவறு செஞ்சுருக்கீங்க, இவ்வளோதான் தண்டனை, இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இடத்துக்கு அதாவது இந்த அரசியல்வாதிக்கு இலக்கணமாக வந்து பேரறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, டியர் பிரதர், கோ டு த பப்ளிக், லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் வாட் தே ஆர், ஸ்டார்ட் வித்
தேர். இதை தான் வந்து பேரறிஞர் அண்ணா வந்து டாக்டர் கலைஞருக்கு சொல்லிக் கொடுத்தார். கலைஞர் வந்து திரு மு க ஸ்டாலின் அதனால தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிர் ரெவ்யூக்கு ஊருக்கு போகிறேன், அந்த மக்களோட போய் பேசுகிறேன், ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து ரெவ்யூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க அப்பாவும் அறிஞர் அண்ணாவும் சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த பாடத்தை காவல்துறை இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க. அதாவது நேற்றுக்கு ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், தமிழக முதல்வர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரின்னு ஒரு 10 பேரை நியமிச்சிட்டோம்னா அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம சும்மா அப்படி 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 மேல்போக்காக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காவல்துறை பொறுத்த வரைக்கும் மந்திரிக்கு சொந்தக்காரன் தான் நல்ல இடத்துல பதவியில் இருப்பான். இந்த அரசாங்கம் இப்போ இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் இவ்வளவு எதிர்கட்சிகள், இவ்வளவு சாதி கட்சிகள், இவ்வளவு அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் உருவாக காரணமே ஏன் சொந்தக்காரனுக்கெல்லாம் நல்ல பணியிடமே கிடைக்கவே இல்லை. அந்த மந்திரிகளின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் வந்து நல்ல இடங்கள்லாம் வந்து அனுபவிக்கிறார்கள். நம்மளும் அரசியல் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற கூற்று உருவானதே வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து உள்ள வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நல்ல ஆராய்ந்து பார்த்து அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் பெறுகின்ற வகையில், அனைத்து மக்களுக்கும் அனைத்து அதிகாரமும் சென்ற வகையில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பெரிய கேப் உள்ள இருக்கு. ஏன்னா நான் அதை கடந்து வந்திருக்கேன். ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாது, ஒரு பிஏ ஃபெயில் ஆனவன்லாம் இருக்கான். என்கிட்ட வந்து எஃப்ஐஆர் எப்படி போடுறவன்லாம் வந்து அவன் பெரிய லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டராக இருப்பான், அவன் பெரிய அதிகாரியாக இருப்பான், அவனுக்கு கீழே நான் வேலை பார்த்துருக்கேன். அப்போ எவ்வளோ மனவேதனை. நம்ம வந்து ஒரு எம்ஏ எம்ஃபில் படிச்சுட்டு எல்லா சட்டமும் பேச தெரிந்த ஆளாக இருந்த போதிலும் அவன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்கிட்ட தான் யோசனை கேட்பானாலும் அவன் வந்து நல்ல சீட்டில் இருப்பான், நம்ம வந்து அந்த நல்ல சீட்டுக்கே போக முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அவங்க மந்திரியாக இருப்பார். ஸோ அரசியல் அதிகாரம் இவ்வளோ பெருசு. அரசியல் காவல்துறை உங்கள் நண்பன்ற மாதிரி நீங்க வெளியில சொல்றீங்க, ஆனா அப்படி இல்லை, இது காவல்துறை வந்து ரவுடிகளா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இல்லை, காவல்துறையில் வந்து யாரெல்லாம் வந்து மந்திரிமார்களையும் உயர் அதிகாரியும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நம்மளை அசைக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு அதிகாரத்தில் உட்காரானோ அவனுக்கு தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றாங்க. இல்ல உள்ள நீங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள என்ட்ரானே பயப்படுறான், 20 அந்த அளவுக்கு பயப்படுற காரணம் என்ன? அப்போ எங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களோ காவல்துறை? இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிற காலமெல்லாம் திரு ரவி ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து உள்ள வந்தோடனே அவங்கள அப்படி வரவேற்கணும் அப்படிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. சைலேந்திர பாபு வந்து ஒருத்தரை போட்டு இன்முகத்தோடு வரவேறுங்க அப்படின்னு ஒரு ரிசப்ஷன் டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். நான் நாமக்கல்லில் போன வாரம் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பெண் தலைமை காவலர் அங்கே உட்காந்துருந்தார். அந்த தலைமை காவலர் அந்த டேபிள் மேலே படுத்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. சார் பார்க்கணும்னு இப்படி படுத்துட்டே கேட்குறாங்க. யார் சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளர் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. அதை வந்து வர்றவங்களே இன்முகத்தோடு வரவேற்று உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சார், என்ன காரணமாக வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும், உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்து வச்சுருக்காங்க. செட்டப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அங்கே பணியமர்த்தப்படுகிற ஆட்கள் தான் கோளாறு இருக்குது. அதை வந்து எவ்ரிடே சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மாற்றி அமைக்கப்படவில்லை. அப்போ இந்த வழக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்போதைக்கு? இந்த வழக்கை பொறுத்தவரை முதல் நாள் இருந்து இப்போ வரையும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? காவல்துறையை சேர்ந்தவர்கள் சட்ட விதிமுறைகளுக்கு உட்படாமல் அளவுக்கு மீறி வந்து பலப்பிரயோகம் செய்து அஜித்குமாரை வந்து உயிரிழக்க செய்து விட்டார்கள். இதில் காயம் ஏற்படுத்தினது வந்து 14 வெளிக்காயங்களும் 44 உள்காயங்களும் இருக்குது. இந்த எவ்வரி மூன்றுக்கும் வந்து அவங்க அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு புரூட்டல் மர்டர் அப்படிங்கிறதுனால வந்து உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா இது வந்து இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு போயிருக்குது. அதனால இந்த அஜித்குமாரை தாக்கியவர்கள் இது வேற சப்ஜெக்ட். ஒருவேளை வந்து பொய்யா வந்து நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொண்டு சப்மிட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் எ போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு அவங்க மேலே வந்து தண்டனை வரும். இவங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதை விசாரிக்கத்தான் சொன்னாங்களே ஒழிய அடிச்சு கொள்ள சொல்லல. ஆகவே அவர்கள் வந்து சாதாரண மனிதர் வந்து ஒரு புரூட்டல் மர்டர் பண்ணா அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையிலிருந்து இந்த காவலர்கள் தப்பிக்க முடியாது. இந்த காவலருக்கு கொடுக்கின்ற இந்த தண்டனையானது வருங்கால காவல்துறைக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். பல்வேறு அரசியல் சார்ந்த பகுதியில் பகிர்ந்துக்கிட்டே மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.